முக்கிய செய்தி: இந்தியா வளர்ந்தால் தமிழ்நாடு தானாக வளரும் என்று ஐஜேகே உடைய நிறுவனர் ஐயா வேந்தர் அவர்கள் பேசியிருக்கக்கூடிய அந்த தகவல்களை பார்த்து வருகிறோம். செஷல்ஸ் நாட்டு பிரதமருக்கு டெல்லியில் தரப்படும் விருந்தில் ஐஜேகே தலைவர் டாக்டர் ரவி பச்சமுத்து பங்கேற்கிறார் என்கின்ற மிக முக்கிய செய்தியையும் பார்க்கின்றோம். செஷல்ஸ் நாட்டினுடைய தலைவர் தமிழகத்திற்கு வருகை தந்திருந்தார். அப்போது அவர் ஐஜேகேவுடைய தலைவர் திரு ரவி பச்சமுத்து அவர்களை சந்தித்திருந்தார். எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகத்தினுடைய அந்த சந்திப்பில் அவர் பங்கு பெற்றிருந்தார், செஷல்ஸ் நாட்டினுடைய அதிபர். இந்த சந்திப்புக்கு பிறகு அவர் பிரதமர் மோடி அவர்களையும் குடியரசுத் தலைவர் அவர்களையும் சந்திக்க இருப்பதாக அவருடைய அந்த திட்ட அறிக்கையில் இருந்தது. அதற்கு பிறகாக தற்போது ஐஜேகே தலைவர் டாக்டர் ரவி பச்சமுத்துவுக்கு பிரதமர் மோடி அழைப்பு விடுத்திருக்கிறார் என்பதை பார்க்கின்றோம். ஐஜேகே நிறுவனர் டாக்டர் பாரிவேந்தர் பெருமிதம் தெரிவித்திருக்கிறார். இதுபோன்று ஒரு தலைவருக்கு பிரதமர் அழைப்பு விடுப்பது என்பது மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது என்று சொல்லியிருக்கின்றார். எப்போதும் எதிர்ப்பு என்று இருந்தால் தமிழ்நாட்டுக்குத்தான் இழப்பு என்று ஐஜேகே நிறுவனர் டாக்டர் பாரிவேந்தர் அவர்கள் தன்னுடைய உரையின் வாயிலாக தொண்டர்களுக்கும் மக்களுக்கும் தெரிவித்திருக்கிறார். இன்று ஐஜேகேவுடைய 4வது மாநில மாநாடு நடைபெற்றது. இதில் பேசியிருக்கக்கூடிய ஐஜேகேவுடைய நிறுவனர் டாக்டர் பாரிவேந்தர் அவர்கள் உரை நிகழ்த்தியிருந்தார். அந்த உரையின் சுருக்கமாக முக்கிய செய்தியாக நாம் இதை பார்த்து வருகிறோம். திமுக வந்த பிறகு தமிழ்நாட்டில் மாணவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்று அவர் தனது உரையில் குறிப்பிட்டிருக்கிறார். இந்தியா வளர்ந்தால் தமிழ்நாடு தானாக வளரும் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். அதே போல ஐஜேகே மாநில மாநாட்டில் அந்த கட்சியினுடைய நிறுவனர் டாக்டர் பாரிவேந்தருக்கு நிர்வாகிகள், தொண்டர்கள், மற்ற கட்சியை சேர்ந்தவர்கள் அனைவரும் மாலை அணிவித்து மரியாதை செலுத்த இருக்கிறார்கள் என்பதை பார்க்கின்றோம்.